என்னது இவங்க தூங்காமல் இருந்திருந்தா டைட்டானிக்கை காப்பாற்றிருக்கலாமா? ஆமாங்க கைஸ், வாங்க பார்ப்போம். இந்த மாதிரி கண்டென்ட்க்கு வந்து பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. 1912ஆம் ஆண்டு டைட்டானிக்ன்றது வந்து ஒரு ஐஸ்பர்கில் ஹிட் ஆகிட்டு முழுகிருச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஐஸ்பர்க் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி டைட்டானிக்கு பக்கத்தில் ஒரு 22 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து கேலிஃபோர்னியன்ற ஒரு ஷிப்பு இருந்திருக்கு. அவங்க டைட்டானிக் ஹிட்டாக இருக்க முன்னாடியே மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஐஸ்பர்க் இருக்குது பார்த்து போங்கன்ட்டு. ஆனால் கேலிஃபோர்னியன்றது ஒரு ரொம்ப சின்ன ஷிப்பு. டைட்டானிக் வந்து ஒரு அப்போதே இடத்துல இருக்கிற பெரிய ஷிப்பு டைட்டானிக் தான். ஸோ என்ன இவங்க நம்மளுக்கு சொல்கிறதா அப்படின்ற மாதிரி இவங்க கன்சிடர் பண்ணலையே என்னன்னு தெரில. அவங்க வந்து அந்த வார்னிங்ஸ் வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி இவங்க இக்னோர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போய் கலிஃபோர்னியாவில் இருக்கிற கேப்டன் கிட்டே இதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கேப்டன் வந்து சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டு நம்ம தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டம்ஸ் ரேடியோ சிஸ்டம் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கலிஃபோர்னியன் ஷிப்பில் இருந்தவங்க வந்து தூங்க போயிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் டைட்டானிக் போய் ஹிட் ஆகிருக்கு. ஹிட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேர் கன்னுன்ற மாதிரி ஒரு கன் இருக்குது, அது வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ராக்கெட் மாதிரி மேலே போய் வெடிக்கும். இது போய் வெடிக்கிறப்ப கூட கலிஃபோர்னியன்லேருந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு ஏதோ செலிப்ரேஷன் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவங்க போய் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் டைட்டானிக்லேருந்து SOS கால்ன்றது வந்து பண்ணியிருக்காங்க. கலிஃபோர்னியாவில் வந்து சிஸ்டம் எல்லாம் ஆஃப் பண்ணதுனால அவங்களுக்கு கால்ஸ் போகவே இல்லை. சேர்பத்தியான்ற ஒரு ஷிப்புக்கு மட்டும் தான் போயிருக்கோம். ஆனால் அவங்களும் ரொம்ப தூரத்தில் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க மட்டும் தூங்காமல் ஒரு வேளை இருந்திருந்தாங்க அப்படின்னா டைட்டானிக்கை வந்து பார்த்துட்டு காப்பாற்றிருக்கலாம். இன்னும் ஒரு 1400 பேர் வந்து தண்ணியில் இறந்துட்டாங்க. அவங்கள வந்து அந்த ஷிப்பில் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஷிப்பில் அவங்களும் வந்து ஏற்றிருக்கலாம். இதுதான் அந்த கலிஃபோர்னியன்ற ஒரு ஷிப்பு. இப்போ டைட்டானிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பர்னர்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். சின்ன ஷிப் தான் இது. ஸோ இது வந்து ஒரு தியரி இருக்குது. இது வந்து ஜேம்ஸ் கேமரூன் வந்து அவங்களோட படத்தில் வந்து ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. ஒரு சின்னதாக டாட்டு ஒரு ஷிப் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காரு. பட் அது வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா கதையிலேருந்து அவங்களோட ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி எடுத்திருந்தாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு டிஃபர் ஆகுன்றதுனால கலிஃபோர்னியன் ஷிப் பற்றி பெருசாக அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் இதுதான் பின்னாடி இருக்கிற ஃபேக்ட்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.